ஃபுட்பால் அப்படின்றது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்பால் அப்படின்ட்டு ஏழைங்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படின்ட்டு. ஒரு பிளேயர்லேருந்து எப்படி கோச்சாக கன்வெர்ட் ஆனீங்க? என்னோட பிளேயிங் கெரியர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் எங்களை நம்பி பிளேயர்ஸ் வராங்க. ஸோ பிளேயர்ஸோட லைஃப் பார்க்கும்போது எங்களோட புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டை வந்து பொழுதுபோக்காக பார்க்குற சில இடத்துலேருந்து நம்ம நிறையா கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா அதை வந்து ஒரு உணர்வாகவே பார்த்துட்ருக்காங்க. அதற்கும் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபுட்பால் சொல்லலாம். அதில் அப்படி இந்தியா வந்து எந்த ஒரு இடத்துல வந்து ஃபுட்பாலில் வந்து தவறுனாங்க, இதில் சரி செய்ய வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது, இதற்கு இந்தியா சைட்லேருந்து என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி இந்தியன் சீனியர் உமன்ஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச் நிவேதா ராமதாஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எதனால் நீங்கள் வந்து ஃபுட்பால் வந்து தேர்ந்தெடுத்தீங்க? உண்மையான ரீசன் என்னென்னா, எங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் தான் இருந்துச்சு, அத்லெட் அண்ட் ஃபுட்பால். அது இல்லாமல் ஸ்கூல் டேஸில் எல்லாருக்குமே வந்து கிளாஸை கட்டடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால நாங்கள் கிளாஸை பங்க் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம். கண்டிப்பாக எனக்கு பெருசாக நான் இந்த அளவுக்குலாம் வருவேன் அப்படின்ட்டு நான் நினச்சிலாம் பார்த்ததில்லை. ஜஸ்ட் கடைசி 2 பீரியடு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற பிடி பீரியட் மாதிரி கட்டடிச்சுட்டு போகிறதுக்காக வந்தீங்க. ஆமாம். பட் இன்றைக்கி அதுவே ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. ஒரு பிளேயர்லேருந்து எப்படி கோச்சாக கன்வெர்ட் ஆனீங்க? பிளேயிங் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இல்லை சார். ஏன்னா என்னோடய பிளேயிங் கெரியர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 24லேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 23லேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கு விமன் சைடில் வந்து யூனிவர்சிட்டி மேட்சஸ், சீனியர் நேஷ்னல்ஸ் இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நடக்கிற இந்தியன் விமென்ஸ் லீக் வந்து அப்போ இனிஷியல் ஸ்டேஜ். எனக்கு அப்போ இந்தியன் விமென்ஸ் லீக் மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபுட்பாலோடையும் இருக்கணும் அண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் போது கோச்சிங் தான் வந்து எல்லோரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளேயிங், கோச்சிங் மட்டும்தான் ஒரே சாய்ஸ் ஃபுட்பாலோடு இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை சேலஞ்சிங்காக நான் எடுத்தேன். உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அது ஃபுட்பால் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்கும் போது தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் இந்த ஃபீல்டு தான். ஏன்னா இதுக்குள்ளே நிற்கும் போது நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. ரிசல்ட் தவிர விளையாடும் போது வின் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் அந்த ப்ரெஷருமே ஒரு விதமான சந்தோஷம்தான். ஸோ இதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? என் ஃபேமிலி மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய நிலைமையிலையும் அவங்கள விட்டுட்டு நான் தூரமாக தான் இருக்கேன். எனக்கு சேல்ரி வந்து டீசெண்டான சேல்ரி இருந்தாலுமே அட் த எண்ட் என்னோடய ப்ரெசன்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்றது வந்து எப்போவுமே எனக்கு ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும். பிகாஸ் எப்போவுமே நாங்கள் வீட்டை விட்டு தனியாகவே இருக்கணும். தனியான சூழ்நிலைகளை அதிகமாக நாங்கள் கடந்து வர்றதுனால எங்களுக்கு அது ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் தான். பட் எங்கள் ஜாபில் அது வந்து நேச்சர், வி ஹேவ் டு டூ தட். நாங்கள் வேறு எதுவும் சாய்ஸஸ் கிடையாது. ஏன்னா எங்களை நம்பி பிளேயர்ஸ் வராங்க. ஸோ பிளேயர்ஸோட லைஃப் பார்க்கும்போது எங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து எங்களுக்கு பெருசாக தெரியல. ஃபுட்பாலில் எடுத்துக்கிட்டோன்னா 1916 பிரிட்டன் டீமை வந்து இந்தியா தோக்கடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்குள்ளே ஃபுட்பாலே வந்து பரவலாக பேசப்பட்டது, தெரிய வந்தது. அங்கேருந்து பார்த்தோன்னா 1948 டு 1970 இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நடந்த ஏஷியன் கேம்ஸில் 2 வாட்டி இந்தியா வந்து கோல்டு மெடல் அடித்தாங்க. ஒன்று 1951 அண்டு இன்னொன்று வந்து 1962. இந்த 2 இயரில் அடிச்சிருக்காங்க. அதற்கு அப்பாற்பட்டு பார்த்தோன்னா ஃபுட்பால் அப்படிங்கிற கேமே வந்து பெரிய லெவலில் பூம் ஆகலையே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்? இதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது சார். இந்த விஷயத்தில் வந்து அதர் ஸ்போர்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபுட்பாலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாதது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். நிறைய டெலிவிஷன்ஸ் வந்து ஃபுட்பாலை வந்து காமிச்சிருக்கணும், பட் அந்த டைம் பீரியடில் வந்து அவங்க காமிக்கல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் டிலே ஆகிட்டோம்.
பிகாஸ் ஃபுட்பால் அப்படின்றது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்பால் அப்படின்ட்டு ஏழைங்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படின்ட்டு ஒரு முத்திரை வந்து வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ வேர்ல்டு வைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க வாங்குகிற சம்பளம் வந்து இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸோட பட்ஜெட். ஸோ அப்படி இருக்கும் போது அதோட வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம தப்பாக காமிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம லேக்கிங்காக இருக்கும். அண்ட் மேஜர் வந்து ஸ்ட்ரக்சர் தான். நம்ம அது கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணல. அந்த வின் பண்ணும் போதே நம்ம கரெக்டாக அதுக்கான ஸ்ட்ரக்சர் வச்சு பேக் டு பேக் நம்ம நல்ல டீமை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேப் விட்டுட்டோம். நார்வே மாதிரியான சிறிய கண்ட்ரியாலேயே வந்து வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆகும்போது இந்தியாவால் அதை ஏன் சாதிக்க முடியல இப்போ வரைக்கும் டில்லும்? ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நார்வேவோட பாப்புலேஷன் வந்து தமிழ்நாடை விட கம்மி. பார்த்திங்கன்னா 55 மில்லியன்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 77 மில்லியன்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. பட் ஒரு இடத்துல ஒரு லார்ஜ் கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபிலாசபியை வச்சு இந்த ஃபிலாசபியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீமை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா இட்ஸ் அ டீம் ஸ்போர்ட்ஸ். டீம் ஸ்போர்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 பிளேயரை நம்ம ஒரே மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்கள விளையாட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டிஃபிகல்ட் ஜாப். அண்ட் கோச்சஸோட மைண்ட் செட், இந்தியன் டீமுக்கு நான் இப்படி ஒரு பிளேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம ஸ்டில் நவ் வி ஆர் ஃபேஸிங் தட் ப்ராப்ளம். அது என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? கிரவுண்ட் லெவலில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்? நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஃபிலாசபி கிடையாது சார். ஃபுட்பாலுக்கு இதுதான், இந்தியாவோட ஃபுட்பால் ஃபிலாசபி இதுதான் அப்படின்ட்டு நம்மளால் தெளிவாக ஒரு விஷயத்த வந்து பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல. நம்ம என்ன சிஸ்டமில் விளையாடுவோம், எது நம்மளோட ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு கொஷின், ஒரு ஹெட் கோச்சுக்கு ஏற்ற மாதிரி டீமோட ஃபிலாசபிஸ் மாறிட்டே தான் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நம்மளோட ஃபிலாசபி இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு அகாடமிஸில் கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே ஒரு அகாடமியும் அவங்களோட ஓன் ஃபிலாசபியில் தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர யாருமே வந்து இந்தியன் டீமோட எய்முக்கு இதுதான் என்னோட ப்ராடக்ட் வந்து இங்கே அகாடமிலேருந்து நான் இந்தியன் டீமுக்கு அனுப்பணும்னா நான் அந்த ஃபிலாசபி அந்த க்ரைட்டீரியாவில் நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பண்ணுறது கிடையாது. அப்படி தானே அதை முன் வச்சு தானே விளையாட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே நான் இந்திய அணிக்காக விளையாடணும், நான் இந்தியனை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு தானே ஒவ்வொருத்தருமே வந்து நினச்சிட்டு விளையாடுவாங்க. இந்தியாவுக்கு விளையாடுறது அப்படின்றது ட்ரீம் சார். அந்த ட்ரீமுக்காக நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றது தான் அந்த ஃபிலாசபி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. நம்ம அந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லை, அதுதான் நம்மளோட டிஃபால்ட். ஸோ அந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து கோச்சஸ் நாங்கள் இப்போ வெளியில் போய் படிக்கும் போது எங்களுக்கு தெரியும், ஓகே நான் இதுதான் பண்ணணும், என்னோடய கிட்ஸ்க்கு நான் இதுதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்தியாவில் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? தனிப்பட்ட கருத்துக்கள் இங்கே அதிகமாக இருக்குது. நம்ம அதனாலே வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னா மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகுது. என்னோடய மைண்ட் செட்டுக்கு நான் எப்படி என்னோடய டீமை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நோக்கி நம்ம பின்னாடி போயிடுறோம். நம்மளோட லாங் டேர்ம் கோல் என்ன, என்னோடய ப்ராடக்ட் நாளைக்கு இந்தியன் டீமில் ஆடணும் அப்படின்ற அந்த ஒரு எய்ம் வந்து சில இடத்துல வந்து தடுமாறுது. ஏன்னா காம்படிஷனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எல்லாரோட அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த கனவுமே பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆயிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஜெயிக்கணுங்கிற இடத்துல பார்க்கும்போது அட்லீஸ்ட் குவாலிஃபையாவது ஆயிடுவாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு கனவு எப்போ நிறைவேறும்? ஃபஸ்ட்டு இதுக்கான புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி கம்மியான டீம் கிடையாது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஎஃப்சி குவாலிஃபயர்லேயே வந்து கிட்டத்தட்ட 28 டீம் 30 டீம் இருப்பாங்க. அதில் நம்ம டாப் 4 போனால் தான் வேர்ல்ட் கப் ஆட முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இப்போ விமென்ஸ் டீம் வந்து சீனியரும் சரி, அண்டர்-20 அண்டர்-17 இது மூணுமே ஏஎஃப்சியோட ஃபைனல் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வேர்ல்ட் கப் உள்ள போக முடியும். டேலண்ட் ஸ்கவுட் வந்து எப்படி ஸ்பாட் பண்ணுறீங்க நீங்கள்? அஃபிடேட்டட் டோர்னமெண்ட்ஸ்லேருந்து தான். ஏன்னா ஏஎஃப்எஃப் அண்டரில் நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்டுக்குமே நாங்கள் ஸ்கவுட்ஸ் அனுப்புவோம். அங்கே குரூப் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் எங்களோட ஸ்கவுட்ஸ் வந்து எல்லா கேம்ஸும் பார்ப்பான். அதில் எங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, நேஷ்னல் டீமுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் எங்களுக்கு வேணும்னு. ஸோ தே வில் செலக்ட் அக்கார்டிங் டு த பொசிஷன்ஸ். ஸ்ட்ரைக்கர்னால் உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும், டிஃபெண்டர்ஸ்னால் இந்த குவாலிட்டி இருக்கணும், கீப்பர்க்குனால் இந்த குவாலிட்டி. ஸோ அந்த டேரிஃபில் மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணிவிட்டு வி ஆர் கெட்டிங் தெம் இன் டு த நேஷ்னல் டீம். எஃப்ஐஎஃப்ஏ ஏஎஃப்எஃப் இந்த கோச்சை வந்து எல்லாராலையும் படிக்க முடியுமா? முதல்ல எல்லாராலையும் படிக்க முடியும். காமன் ஒரு மேனுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் மேலே ஒரு பேஷனேட் இருக்குது அப்படின்னா கூட அவங்களால வந்து இதை பண்ண முடியும். பேசிக்காக ஃபுட்பாலோட நாலேஜ் தெரியணும். அண்ட் அவங்களுக்கு வந்து கோச்சிங் பண்ணுறதுக்கான ஒரு பேஷன் இருக்கணும். எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு நம்ம இதை எப்படி வந்து இந்த சொசைட்டிக்கோ இல்லை நம்மளை நம்பி வர கிட்ஸ்க்கோ வந்து
நம்மளால் வந்து ஒரு நாலேஜபிளாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அவங்க யார் வேணாலும் வந்து படிக்கலாம். இப்போது தமிழ்நாட்டில் பிளேயர்ஸ்லாம் எப்படி பிக் பண்ணுவீங்க நீங்கள்? தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ்லாம் வராங்களா? தமிழ்நாடு டீமுக்கு வந்து காமனாக செலெக்ஷன் ட்ரையல்ஸ் தான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் சரி ஸ்டேட் வைஸாகவும் சரி காம்படிஷன் நடக்காதனால டைரெக்டாக நாங்கள் வந்து ட்ரையல் மாதிரி அட்டன் பண்ணி அதுலேருந்து பிளேயர்ஸை வந்து டீமுக்காக ஒரு ஹார்ட்லி 25 இல்லை 30 கேண்டிடேட்ஸ் வந்து கேம்பில் வச்சு அதுலேருந்து பெஸ்ட் 23 தான் நாங்கள் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப்க்கு கூப்பிட்டு போயிருக்கோம். இது எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்மேட். இப்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. நிறையா கண்ட்ரீஸ் போயிருப்பீங்க, நிறையா கோச்சஸை பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபாரின் கோச்சஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்கள்ட்ட இருந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன தவற விடுறோம்? அவங்க கோச்சிங்க்கும் நம்ம கோச்சிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்களோட கோச்சிங்க்கும் நம்மளோட கோச்சிங்க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா அவங்கள விட நம்மளுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் ஃபுட்பாலை வந்து ஃப்ரம் த ரூட் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம விளையாடி இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோட கல்ச்சர் என்னன்னு தெரியும். அண்ட் மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு வந்து இந்தியன் ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு நேஷ்னல் டீம் வந்து போய் விளையாடுது அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து எந்த ஃபாரினர்ஸாலையும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அதுவே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் தான். பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து மோர் அட்வான்ஸ்டாக வந்ததுனால அவங்கக்கிட்ட அந்த அட்வான்ஸ்டு ஃபுட்பாலோட டெர்மினாலஜிஸ் அண்ட் கோச்சிங் மெத்தட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க இங்கே வரும்போது அவங்கக்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம இங்கே இந்தியன் கோச்சஸை வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, இப்போது நிறையா கோச்சிங் சென்டர்ஸ்லாம் பார்க்க முடியுது. இப்போ எந்த ஏஜ்லேருந்து வர பீப்புள்ஸை வந்து நீங்கள் கோச்சிங்க்கு எடுத்துப்பீங்க? அபோவ் 4. ஓகே. இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்ல ஏன் வந்து மெடல் அடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து லேட்டாக தான் ஃபுட்பால் ஸ்டார்ட் ஆகுறோம். அதனால வந்து நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்ஸும் லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸும் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஃபுட்பால் அப்படிங்கிறது எவ்வளோ டஃபஸ்ட் கேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஒரு ரெஸ்ட்டு கூட இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும், கிரவுண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பிரேக், அகைன் திருப்பியும் 45 மினிட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? இதற்கு என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்? மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஏரோபிக்ஸ் அண்ட் அன்ஏரோபிக்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். பிகாஸ் சில ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன்லி ஏரோபிக்ஸ் இருப்பாங்க, சில ஸ்போர்ட்ஸ் வந்து அன்ஏரோபிக்ஸ் மட்டும் இருப்பாங்க. பட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஆன் பால் மூமெண்ட், ஆஃப் த பால் மூமெண்ட் அப்படின்வாங்க. இன் பொசிஷன், வித்தவுட் பொசிஷன்ஸ். ஸோ இன் பொசிஷனில் ஆடும் போது வி ஹாவ் டு ஹோல்ட் த பால், வி ஹாவ் டு டேக் த பால் ஃபார்வர்ட் டு த டார்கெட். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும். பால் இல்லாத போது திருப்பி நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ரெக்கவரி ரன்ஸ், ஸ்ப்ரிண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஏரோபிக்ஸ் அண்ட் அன்ஏரோபிக்ஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஸ்ட்ரென்த்தும் வேணும். பிகாஸ் நம்ம வந்து பாடி டேக்கிள் பண்ணணும் அண்ட் ஜம்பிங்ஸ் எடுக்கணும். இது எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள். ஃபுட்பால் இஸ் நாட் லைக் அதர் ஸ்போர்ட்ஸ். டாப் டு பாட்டம் வந்து தலையிலேருந்து காலோட நுனி வரைக்குமே வந்து ஃபுட்பாலில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்? எவ்வளோ நேரம் பண்ணலாம்? மேக்ஸிமம் இப்போ ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் வந்து 1 hour 30 minutes. ஸோ இதை தாண்டி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இதை தாண்டி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஜிம் செஷன்ஸ், ஸ்பீட் ஒர்க் அவுட், இண்டிவிஜுவலாக பொசிஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த 1 hour 30 minutes தாண்டி அதர் டைமிங்ஸில் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். உங்களோட கனவு, ஆசை, லட்சியம்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட கனவு, ஆசை, எல்லா இந்தியர்களோட ஒரே ஆசை என்னென்னா மென் ஆர் விமென் வந்து வேர்ல்ட் கப் போகணும், வேர்ல்ட் கப்பில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான். பட் அது வந்து ஒரு பெரிய கனவு. அதுக்கு முன்னாடி சின்ன கனவு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஏஎஃப்சியில் வந்து டாப் 4ல் இந்தியன் டீம் இருக்கணும். அஸ் எ கோச்சாக நீங்கள் வந்து ஒரு உமன்ஸ் டீம் சீனியருக்கு வந்து கோச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் ஒரு உலகக்கோப்பையை இந்திய அணிக்கு வாங்கித்தர முடியுமா? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் பண்ணுறதுக்கு தான் எங்களோட ஆசை. அண்ட் அப்கமிங் ஜென்ரேஷனோட ஆசையும் அதுதான். பட் அதுக்கான ரைட் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு இருக்கணும். ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் சரி, அண்ட் நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் நம்ம எவ்வளோ பிளேயர்ஸ்க்கு கொடுக்குறோம், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களாலேயும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து தர முடியும். எல்லாரோட ஆசை, கனவு, லட்சியம் அப்படிங்கிறது இந்தியா எப்படியாவது வேர்ல்ட் கப் விளையாடணும் ஃபுட்பாலில் அப்படிங்கிறது தான். அது எவ்வளோ விரைவில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நிறையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதற்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குற மக்களுக்கும் அது எளிதில் புரியும். ஃபுட்பால் லவ்வர்ஸுக்கும் அது ரொம்பவே நல்லா இந்த விஷயங்கள் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த புதிய தலைமுறை டீம் ஃபார் டேக்கிங் மீ த இன்டர்வியூ. ஏன்னா ஒரு விமன் கோச்சை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இது வந்து கண்டினியூ ஆகணும். நிறைய பிளேயர்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்தியன் ஃபுட்பால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வேர்ல்ட் கப் வந்து கையில் எடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான எங்களோட முழு உழைப்பு வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு முழுக்க முழுக்க எங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் உங்கள் சைட்லேருந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.